அது என்னன்னு தெரியல, சில நேரம் ஒரே குஷியாகி கிறுட்டுக்கிட்டுன்னு சுத்திக்கிட்டு கிடப்போம். சில நேரம் எது கும்முன்னு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. வீடே ஒரே சோகமயமா இருக்கும். அதுலயும் இந்த மதுகுண்டு அமைதியா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த நாளே ஓடாது. அப்படி இன்னைக்கு மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பும்போதே ஒரே டல்லா தான் போனானா. சரி ஈவினிங் வரும்போது பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமே, அவனுக்கு பிடிச்ச காஃபியை எனக்கு செய்ய தெரியாத உளுந்த வடையை எப்படியோ ட்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் பையன் முகத்துல சிரிப்பை பாக்குறேன். உளுந்த வடையில ஓட்ட போட தெரியலனாலும் டேஸ்ட் பிரமாதமா இருந்துச்சு. வழக்கமா நம்ம குட்டி பையன் தான் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பானா. நேற்று எல்லா குட்டிஸும் ஒன்னா சேர்ந்து நம்மளால வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது சண்டே ரொட்டீன். காலங்கத்தால அழுகுன தேங்கால முழிச்சிட்டு என்ன சமைக்கலாம்னு 11:30 வரைக்கும் யோசனை பண்ணி அப்புறம் தெளிச்சி ஆகி கடைக்கு போனா அங்க ஓடுறது போடுறது தாவறதுன்னு அதெல்லாம் பார்த்து ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நாங்க சூஸ் பண்ணது சிக்கன். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சமைச்செல்லாம் முடிக்கவும் ஏன்டா இன்னைக்கு நம்ம ஏன் டிஃப்ரெண்டா பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டானா. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு பெட்ரூம்க்கு ஓடு நாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு. நேற்று நைட்ல இருந்து ஒரே பலகாரம் செஞ்ச மயமா தான் இருந்தேன். செய்ய தெரியாத சுகியத்தை செஞ்சு கொடுத்து எப்படா இருக்குன்னு கேட்டா, டே நம்ம ஊர் வடகடையில கிடைக்கிற மாதிரியே இருக்குன்னு ஒரு போடு போட்டான் பாருங்க. அவன் சொன்னதை நம்பி தயவு செஞ்சு சுகியத்தோட ரெசிபி மட்டும் கேட்டாதீங்க.